ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் குழு கடன் இருக்கிறதாவும், அந்த கடனை அடைக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு எப்படி வந்து நான் கடனை அடைக்கிறது, எப்படி வந்து பட்ஜெட் போடுறது, நான் அதில் எப்படி சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, குறைவான வருமானம் இருக்கிறவங்க எப்படி வந்து ஒரு கடன் இருக்குது அப்படின்னா அதை அடைக்கிறது, அதே மாதிரி எப்படி வந்து பட்ஜெட் போடுறது, அதில் கொஞ்சம் எப்படி சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்களை துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோ போகும். இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் வருமானம், குழு கடன் அடைப்பது எப்படி, பட்ஜெட் போடுவது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்கம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 15,000 ரூபாய் தான் கணவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 4 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, 2 குழந்தைங்க. 2 குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருக்காங்க. இந்த 15,000 ரூபாய் அப்படிங்கிற வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற விலைவாசி ஏற்றத்தில் கொஞ்சம் குறைவான வருமானம் தான். அப்போ இந்த மாதிரி குறைவான வருமானம் இருக்கவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் எப்படி வந்து அதிகரிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியை வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்தான். கண்டிப்பாக ஒருத்தர் தான் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இன்னொருத்தரும் வேலைக்கு போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முயற்சி பண்ணணும். இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி 2 பேருமே வேலை செஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து லைஃப்பை ஓரளவுக்கு ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிற சூழல் இருக்குது. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா, கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போகிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். ஒருவருடைய வருமானம் அப்படிங்கிறத நம்ம வீட்டுக்கான செலவுகளுக்கும், இன்னொருத்தரோட வருமானத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க கடன் அடைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். கடன் இல்லை அப்படிங்கிறவங்க அதை அப்படியே என்ன பண்ணிடலாம்னா சேமிப்பாக மாற்றிட முடியும். கண்டிப்பாக ஒருவரோட வருமானத்தை வச்சு குடும்பத்தை நடத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பழக்கப்படுத்திக்கணும். அப்போ இன்னொருவரோட வருமானம் அப்படிங்கிறது ஒன்று சேமிப்பாவோ ஒன்று கடன் அடைக்கிறதுக்கோ பயன்படும். அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து 2 பேரும் சம்பாதிக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். நிறைய பேர் சொல்கிறவங்க இப்போ வந்து இப்போ வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, இல்லை குழந்தைகள் இருக்காங்க, என்னால் வீட்டை விட்டு வெளியில் போய் வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிற சூழல் இருக்குது அப்படின்னா, வீட்டில் இருந்தே என்ன மாதிரியான சின்ன சின்ன வருமானத்தை ஈட்டுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதில் ஏதாவது வழிகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வந்து வருமானத்தை உருவாக்கணும். அதுதான் நம்ம வந்து செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, குறைவான வருமானம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். கண்டிப்பாக வீட்டில் இருந்தாவது ஒரு வருமானத்தை ஏற்படுத்திக்கணும். இப்போ வீட்டில் இருந்தே பெண்கள் எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வந்து ஒரு 20 சிறுதொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு முறை வேணா விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்கமோ அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியப்படுத்தணும். இதை நான் ஏன் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு கடன் இருக்குது அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியும் பொழுது அவங்க வந்து சரி இவ்வளோ கடன் இருக்குது, நம்மளுடைய செலவுகளை நம்ம குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணும் பொழுதே நம்மளுக்கு வந்து அது பெரிய சப்போர்ட்டாக அமையும். அதுக்காக கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கூட நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கடன் இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறோம். பட் வந்து குழந்தைங்க கிட்ட அதை எடுத்து சொல்லும்போது கொஞ்ச நாளில் அவங்களுமே புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அதனால கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியப்படுத்திடுங்க. அடுத்தது செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுவது அப்படிங்கிறது தான். நம்ம என்னதான் பார்த்து பார்த்து செலவு பண்ணாலும் ஒரு சில செலவுகள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக செலவாகிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அதை நீங்களே கண்டுபிடிச்சி இந்த செலவை நம்ம பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த செலவை அடுத்தடுத்த மாதங்களில் குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முயற்சிகள் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனம் சிறு சேமிப்பு. குறைவான வருமானம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சிக்கனம் சிறு சேமிப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு அவசியமான ஒன்றா இருக்குது. இப்போ சிக்கனமாகவும் சிறு சேமிப்பாகவும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா வந்து நான் எங்கள் வீட்டில் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதம் அதாவது நம்மளுடைய ஆகஸ்ட் மாத மணி சேவிங் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புதுசாக ஒரு சேமிப்பு ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது வார சேமிப்பு. இந்த வார சேமிப்பு நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஆகஸ்ட் மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்சு ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதத்துக்கான இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸ் ஆயிருக்கு. இந்த 15 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வந்து நான் வந்து பணத்தை சேவ் பண்ணியிருக்கிறேன். இதை பார்க்கும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆசையாக இருக்குது இல்லைங்களா? கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் அமௌண்ட் கையில் கிடைக்குதோ அப்போ வந்து போட்டு வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஆனால் நான் வந்து வார சேமிப்பு அப்படிங்கிறத நான் வந்து ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி நான் சேமிச்சுட்டு இருக்கேன். இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான ஒரு சேமிப்புகள் நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா சிறு சேமிப்பு சிக்கனமாக நம்ம வந்து சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இது இல்லாமல் வேற என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 5 rupees காயின் இருக்கு இல்லைங்களா, அதுவும் அதே மாதிரி 10 rupee காயின், 20 rupee காயின், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சேமிப்பும் நான் வந்து சிறு சேமிப்பாக நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 1 rupee காயின் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சேவ் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து 1 rupee காயின். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு தெரியும் இது வந்து 2 rupee காயின்.
இதில் இருக்கு பாருங்க, இது வந்து 2 ருபீஸ் காயின். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சிறு சேமிப்புகள். இப்படி தான் நான் வந்து சிறு சேமிப்பு வந்து கொஞ்சம் சிக்கனமாக இருந்து சேமிப்பு செய்துக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செய்யறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இதை உங்களோட நான் ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக இதில் செய்கிற சிறு சேமிப்புகள், வார சேமிப்புகள் எல்லாமே நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. யாராவது இந்த மாதிரி இல்லாமல் வேறு விதமான சேமிப்புகள் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு உங்களை கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி கண்டிப்பாக இது வரைக்கும் பட்ஜெட் போடலை அப்படின்னா பட்ஜெட் போட்டு செலவுகளையும் சேமிப்புகளையும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த ஃபேமிலி வந்து கண்டிப்பாக பட்ஜெட் இதுக்கப்புறம் போடுங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பட்ஜெட் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ வருமானம் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேமிப்புக்கு ஃபஸ்ட்டு ஒரு 10% வந்து எடுத்து வச்சிடணும். இப்படி நம்ம எடுத்து வச்சு பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கடன் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் வந்து நம்ம வந்து தவிர்த்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். போதிய வருமானம் இல்லாதவங்க சேமிப்பு அப்படிங்கிறத செய்ய முடியலங்கிறப்போ கடன் இருக்கிறவங்க கடனுக்காக அதை வந்து முதல்ல எடுத்து வச்சிடலாம். இப்போ தினச்செலவுகளுக்கு 20%, வார செலவுகளுக்கு 30%, மாத செலவுகளுக்கு 50%. இந்த மாதிரி 4 வகையாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வருமானத்தை பிரிச்சுக்கணும். இப்போ எப்படி பட்ஜெட் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பட்ஜெட் பிளானிங் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பண்ணலாம்னா வருமானத்திலேருந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி 10% வந்து சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருங்க. இந்த சேமிப்பு அப்படிங்கிறது 10% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 15,000 ரூபாய் இருக்குன்னா 10% வந்து 1,500 ரூபாய். அப்போ மீதம் பார்த்தீங்கன்னா 13,500 ரூபாய் தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன மனசுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த 1,500 எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு வந்து வருமானமே 13,500 தான். இந்த 13,500 வச்சு மட்டும்தான் நான் இந்த மாதத்திற்கான செலவுகளை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம கொண்டு வந்துட்டு இந்த 1,500 ரூபாய் அப்படியே மறந்துடணும். இது வந்து கடன் இருக்கிறவங்க கடனுக்கு கொடுக்கணும், கடன் இல்லாதவங்க நம்ம வந்து சேமிப்பாக மாற்றிக்கலாம். கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும். இப்போ 1,500 ரூபாய் சேமிப்புக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். கடன் இருக்கவங்க கடனுக்கு கண்டிப்பாக கொடுத்துருங்க. இப்போ செலவுகளை பார்த்தீங்கன்னா தினச்செலவுகள் அப்படின்னு ஃபஸ்ட்டு பிரிச்சுருங்க. தினச்செலவுகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு 1,000 ரூபாய் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வார செலவுகளுக்கு வந்து நான் 5,000 போட்டிருக்கேன். நீங்கள் கேட்கலாம் வெறும் 15,000 ரூபாய் சம்பளத்தில் எப்படிங்க வந்து 5,000 ரூபாய் எடுத்து செலவு பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு வந்து வார செலவுகள் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கூடுதலாக வந்து செய்ய வேண்டியது இருக்கும். ஏன்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு அப்படிங்கிறது நம்மளுக்கு அவசியமான ஒன்று. அதுக்கு ஒரு 3,000 ரூபாய் போட்டிருக்கேன். ஏன்னா என்விலாம் பார்த்தீங்கன்னா இப்போ மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கும் பொழுது கொஞ்சம் கூடுதலான அமௌண்ட். ஏன்னா 4 பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஒரு 3,000 ரூபாய் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால தான். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு இதெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு 2,000 ரூபாய் செலவு பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். 4 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இது தேவை அப்படிங்கிறதுனால நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து 5,000 ஒதுக்கியிருக்கேன். கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் இதில் கொஞ்சம் நம்ம வந்து மிச்சப்படுத்த முடியும்னா ஒரு 1,000 ரூபாய் சேமிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அதாவது இந்த ஃபேமிலி வந்து ஒரு 1,000 ரூபாய் சேமிக்கிற மாதிரி முயற்சி பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாத செலவுகள். இப்போ மாத செலவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாடகை வீடா இல்லையா அப்படின்னு சொல்லலை. பட் இருந்தாலும் நான் வாடகை வீடு இருக்கீங்க அப்படின்னா 15,000 ரூபாய் சேலரியில் நீங்கள் வந்து 10லேருந்து ஒரு 15% மட்டும் வாடகை கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 3,500 ரூபாய் வந்து வாடகைக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மளிகைக்கு 1,500 ரூபாய் போட்டிருக்கேன். அந்த 1,500 ரூபாய் 4 ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு போதுமானதாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரேஷன் பொருட்களை நம்ம முழுமையாக பயன்படுத்தணும்னா இது போதுமானதாக இருக்கும். பால் பார்த்தீங்க அப்படின்னா 750 ரூபாய் போட்டிருக்கேன். 30 நாளைக்கு 25 ரூபாய் அப்படின்னு நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு வந்து 750 ரூபாய்க்குள்ளே போதும். அடுத்தது கேபிள் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இதுக்கு ஒரு 250 ரூபாய் ஒதுக்கிடுங்க. கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபாய் ஒரு மாதத்துக்கு எடுத்து வச்சிங்கன்னா 2 மாதத்துக்கு 1,000 ரூபாய் கிடச்சிரும். இப்போ வந்து கேஸோட ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதாவது 800 ரூபாயிலேருந்து 900 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது. இதுலேயே நம்மளுக்கு வந்து ஒரு 100 ரூபாய் மீதம் தான் ஆகும். அடுத்தது வந்து கண்டிப்பாக இபி இருக்கும். இபியில் வந்து நம்மளுக்கு வந்து 100 யூனிட் ஃப்ரீ இல்லைங்களா, அதுக்கு மேலே இருக்கிற யூனிட்டுக்கு மட்டும் தான் பேமெண்ட் வரும். அப்போ கண்டிப்பாக ஒரு 200 ரூபாய்க்குள்ளே 250 ரூபாய்க்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் அப்படிங்கிறது இப்போ அவசியமான ஒன்றா ஆயிடுச்சு. அதனால் அதுக்கு ஒரு 250 ரூபாய். அது இல்லாமல் நம்மளுடைய வேறு இப்போ வந்து இதில் நிறைய சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் நம்மளுக்கு சில செலவுகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி செலவுகளுக்கு நம்மளுக்கு ஒரு 500 ரூபாய் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மாத செலவுகளுக்கு 7,500 ரூபாய் ஒதுக்கியிருக்கேன். இதுலேயுமே உங்களுக்கு வந்து மிச்சமும் ஆகலாம், அதிகமும் ஆகலாம். எதுக்கு அதிகமாகுதோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பட்ஜெட் போட்டுக்கணும். இந்த பட்ஜெட் போடுற விஷயம் ரொம்பவும் முக்கியமானது. அதே மாதிரி அந்த பட்ஜெட்டுக்கான பணத்தை இந்த மாதிரி நான் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கேட்டகரி இருக்கோ அதெல்லாம் அந்த மாதிரி பிரித்து இந்த மாதிரி கவர் போட்டு இந்த கவருக்குள்ளே என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா பணத்தை வந்து வச்சுருப்பேன். இங்கே பாருங்கள் இதில் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பணத்தை வந்து அதில் வச்சுருவேன். எவ்வளோ அமௌண்ட்டு பிரிக்கிறனோ இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக வந்து குறைவான வருமானம் இருந்தாலும் சரி, அதிகமான வருமானம் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணம் வந்து மாத கடைசி வரைக்கும் உங்கள் கையில் இருக்கும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் ரொம்பவும் முக்கியம். இதை வந்து நம்ம பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 1,500 ரூபாய் கடன் இவங்களுக்கு இருக்குங்கிறதுனால இவங்க வந்து கண்டிப்பாக 1,500 ரூபாய் மாதம் கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிசிஷன் எடுத்துட்டு அதை கட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதே சேமிப்புக்கு அப்படின்னு செலவு பண்ணணும், சேமிப்புக்குன்னு வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எஸ்பி அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து போடுறதுக்கு பாருங்கள்.
இல்லை அப்படின்னா நம்ம வந்து ரெக்கரிங் டெபாசிட் வந்து போடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம், பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா போடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிபிஎஃப், கோல்டு சிட்டு, இதில் ஏதாவது ஒன்று உங்களால் எது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை போடுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். இப்படி வந்து பட்ஜெட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான கடன்களையும் அடைக்கிறதுக்கு எப்படி வந்து பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதையோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். ஒரு முறை வேணால் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.